வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மந்தோடைய டேட் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ கம்மிங் மண்டேல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனுடைய மந்த் சார்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோடைய பிக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த வீக்கெண்ட் நான் ஃபார்ம் பேரோல் இருக்கு. ஓகே, இதை தாண்டி பிக்கஸ்ட் நியூஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்ல எஃப்எம்சி மெம்பருடைய ஸ்பீச் இருக்கு. தென் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா பவுண்டோடைய பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சென்ட்ரல் பேங்கோடைய கவர்னர் ஸ்பீச் இருக்கு. தென் ஜப்பானுடைய கவர்னர் ஸ்பீச் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய கவர்னர் ஸ்பீச் இருக்கு. யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோடைய கவர்னர் ஸ்பீச் இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி பவுண்டோடைய கவர்னர் ஸ்பீச் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியா பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்ஸோடைய ஸ்பீச்சஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸஸ் தான். டேட்டா நியூஸாக இருக்காது, பட் அந்த டைம்ல அந்த கரன்சியை இம்பேக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி யூஎஸ்ல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட்ல ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை ஜாப் ஓப்பனிங், அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐ, அண்ட் தென் வியாழக்கிழமை பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம், அண்ட் ஃபைனலாக வந்து நான் ஃபார்ம் பேரோல் வருது. ஸோ நான் ஃபார்ம் பேரோல் அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக ஸ்பெஷல் வீடியோ கொடுத்துட்றோம். புதன்கிழமை லைவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் புதன்கிழமை. ஸோ அங்கே அடுத்த மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்ஸையும் நடுவில் டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து டாலர் இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் ஃபேக்டர் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்குது. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது வந்து சப்போர்ட் ஏரியா. மார்க்கெட் இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீக் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஒருவேளை மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் மேலே போச்சு, இங்கே எக்ஸ்பான்ஷனுக்கு இங்கே மேலே போச்சுனாலும் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது கேரண்டியாக நடக்கும். ஸோ செல் செட்டப்பில் அதிகமான ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க பை செட்டப்பை விட. ஓகே, கொஞ்சம் மார்க்கெட் கரெக்ட் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய இந்த மல்டி சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் பூம் பண்ணும், அல்லது அதை பிரேக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய மேஜர் சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்து சேரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் $94 வரைக்கும் போகும். பட் ஆனால் இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. போன மே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஜூனுக்கே வந்துட்டோம். மே முடிய போகுது. கிட்டத்தட்ட 12-13 மாதங்களா இந்த ரேஞ்சஸ்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு டாலர் இண்டெக்ஸ். ஸோ இப்போ இருக்கிறது வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கான பாத்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் மோடு வந்துட்டு மார்க்கெட் இப்போ ஃபால் ஆக போகுது. ஸோ எனி செல் செட்டப் செல் எடுங்க. இந்த வீக் மார்க்கெட்டில் பை சான்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆப்வியஸாக நம்ம வந்து EURUSDல பார்த்தீங்க அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகும்போது இங்கே வந்து மார்க்கெட் பை ஆக சான்சஸ் உண்டு. ஸோ ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக மேலே போயிட்டு இந்த ரேஞ்சஸில் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் அப் சைடு தான் போகணும். இல்லை இந்த மல்டியாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு தென் மார்க்கெட் ஃபால் நடக்கலாம். அப்போ இங்கே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன அப்படின்னா மார்க்கெட் பை ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் தான் நிறையா தெரியுது. ஒரு 4 hour சார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட்டோடைய அந்த யூ ஷேப் நீங்கள் பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு யூ டர்ன் பண்ணி நிற்குது. ஸோ என்ன ஆகுனா மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் கீழே வந்தாலும் எனி பை செட்டப் பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட் அப் சைடு தான் மூவ் ஆகும் மேக்ஸிமம் EURUSD. ஸோ பை சைடில் போகிறது சேஃபராக இருக்கும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்பீச்சஸ் வர டைமை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் கொஞ்சம் வாலட்டைல்டாக மூவ் ஆக சான்சஸ் இருக்கும். பவுண்ட் USD. ஸோ பவுண்ட் USD பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு ஃப்ரேம், ஓகே, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகி மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு 1 hour சார்ட் இது, ஓகே, ஒரு 2 hour சார்ட். இதில் பார்த்தீங்கன்னா இது மல்டி சப்போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் மோட் போயிட்டுருக்கு. அதனால மார்க்கெட் கீழே வந்துட்டு 1 more ஹைக் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் வேணால் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்.
ஸோ இங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் இப்போ கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் ஒன் மோர் ஹைக் போகிறதுக்கு மார்க்கெட்டுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த அப்சைட் மார்க்கெட் வர வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சப்போர்ட்லேருந்து இப்போ தான் ஹாஃப் வேல இருக்கிறதுனால ஒரு கரெக்ட் ஆச்சு அப்படின்னா யூ கேன் டேக் பை சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செல் சைடு அப்படிங்கிறது வேண்டாம். ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த சேனலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா ஒன் மோர் ஃபால் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் ரைஸ் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். ப்ரீவியஸாக நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு பெரிய ரேஞ்சிலேருந்து பிரேக் பண்ணது, திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸையே மார்க்கெட் வந்து சப்போர்ட்ஸ் எடுக்க மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அதே ஃபார்மேட்டில் இப்போ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் புஷ் இருக்க சான்சஸ் இருக்கும். அப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வரும். இந்த இடத்துல மெயினாக நமக்கு மேஜராக இந்த பாயிண்ட்ல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது தான் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு அது போக முடியல, இந்த டாப்ஸ் போய் மார்க்கெட் வந்து எதுவும் பெருசாக பிரேக் பண்ண முடியலனா கூட ஒரு அப்சைட் அப்படிங்கிறது இந்த இடத்துல டச் பண்ணும்போது இருக்கும். ஸோ அங்கே நம்ம பை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஃபாலோப்பா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் ஹை பிரேக் பண்ண முடியாமல் எடுத்தால் மட்டும் ஷெல் போக ட்ரை பண்ணலாம். இதே நீங்கள் வந்து ஒரு 4 ஹவர் ஆர் ஒரு 1 ஹவரில் போனீங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கன்சால்டேஷன் மோடு தான். ரைட், இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன்சால்டேஷன் மோடு தான். இங்கே பிரேக் பண்ணிக்க கொஞ்சம் கீழே வரலாம், வந்துட்டு மார்க்கெட் வந்து புஷ் பண்ணும் மேலே போய் இங்கே இருக்கக்கூடிய மல்டி ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண முடியாமல் இந்த இடம் ஸ்ட்ரகிள் ஆனால் மட்டும்தான் நமக்கு கீழே ஃபால் ஆகும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே கண்டினியூ பண்ணுறதை அப்படியே மேலே போகும். அப்போ டாலர் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவன் வந்து மேஜர் சப்போர்ட் லெவலுக்கு வரணும். அப்போ தான் இவன் வந்து இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க்கெட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டியில் பிரேக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இதுதான் மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல். ப்ரைஸ் இங்கேருந்து சேனல் போட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் மார்க்கெட் போயிட்டுருக்கும். ஸோ இங்கேருந்து என்ன ஆகுனா இப்போ ஒரு ஷார்ட் ஃபால் மார்க்கெட்டில் வரும், வந்துட்டு மார்க்கெட் திருப்பி மேலே போக சான்சஸ் இருக்கும். ஸோ கீழே வந்து சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். ஓகே, ஸோ ஒரு சின்ன ட்ராப் கிடைச்சிச்சு அப்படின்னா பை எடுத்துக்குங்க. செல் அப்படிங்கிறது இங்கே வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். பை செட்டப்புக்கு போக ட்ரை பண்ணுவோம். மேலே இருக்கக்கூடிய இந்த சேனலோடைய டாப்புக்கு மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் போனோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவல் லேயரிங்லேயே இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, தொடர்ச்சியாக சப்போர்ட் இந்த ஜோனில் எடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே அந்த பாட்டமில் இருக்கிறோம். பட் ப்ரைஸ் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸ் ஓகே இப்படி இருக்கு. இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகி மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து என்ன ஆகுனா இப்படி கொஞ்சம் கீழே வந்துட்டு கன்சால்டேட் பண்ணி அல்லது கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகும். ஓகே, இதை வந்து நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி செட்டப்லையும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேனல் பாட்டை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இந்த ஃப்ளாட்டை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இப்போ இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மாறிடும். ஸோ இந்த கம்ப்ரெஷனுக்கு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இந்த டாப்ஸும் கனெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து புதுசாக வரக்கூடிய இந்த மல்டிபிள் இந்த பார்ட்டி நீங்கள் வைக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ இங்கே வந்து அவன் சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மேலே இங்கே புஷ் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு மார்க்கெட் என்ன ஆகுனா ஃபால் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஹவர் சார்ட் ஆர் 1 ஹவர் சார்ட்ல போயிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ வந்து இந்த ரேலி வந்து ட்ராப் ஆகுது இல்லைங்களா. ஸோ ஒன் மோர் ட்ராப் ஆனால் கூட அல்லது மார்க்கெட் திருப்பி கொஞ்சம் மேலே போனால் ப்ரைஸ் அரௌண்ட் திஸ் ஏரியா இங்கே வந்து செல் ஆகி மார்க்கெட் கீழே வரும். ஸோ இங்கே வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ பையை விட கொஞ்சம் செல் செட்டப் கிடச்சிச்சின்னா எடுத்துக்கலாம். யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் ஜப்பான் வீக் அப்படிங்கிறதுனால இதில் பெரிய ட்ராப். இப்போ பவுண்டு நம்ம ஈரோ யூஎஸ்டியில் பை எதிர்பார்க்குறோம், பவுண்டு யூஎஸ்டி ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலாம் பை எதிர்பார்க்குறோம், யூஎஸ்டி கேர்ல செல் எதிர்பார்க்குறோம். பட் இங்கே ஜப்பானில் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு ட்ராப் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் போய் இங்கே நின்றுக்கும். அவன் இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போகவில்லை, இதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கிறான். இங்கே தான் மார்க்கெட் இருக்கும். ஏன்னா போத் ஆர் நாட் தட் மச் ஸ்ட்ராங், எல்லாமே வீக்கராக இருக்கிறதுனால ஜப்பான் ரொம்ப வீக்கராக இருக்கிறதுனால மார்க்கெட் அங்கே ஹைக்கிலே இருக்குது, மார்க்கெட் கீழே வராது. ஸோ இந்த கன்சால்டேட்டில் தான் இருக்கும். ஸோ யூஎஸ்டி ஜப்பானை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிங்க. இல்லை ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட் ஃபால் வந்தோடனே திருப்பி பை பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க.
யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த வெஜ்ஜஸ் வந்து ஃபெயில் பண்ணிருச்சு. இந்த இடத்துல பிரேக் பண்ணி மார்க்கெட் இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போக முடியல. திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பாட்டமை கண்டிப்பாக பிரேக் பண்ணும். ஸோ மண்டே மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ஹைக் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்ததுன்னா நீங்கள் செல் ட்ரை பண்ணிக்கிங்க. இது வந்து ஒரு ரன்னிங்கில் வரக்கூடிய ஃப்ளாட்டாக மாறும். ஸோ இப்படி போயிட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் செல் செட்டப்பை மட்டும் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு மந்த் போயிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் முடிஞ்சிருச்சு. பெருசாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூமெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகி நின்றுச்சு. லாஸ்ட் மந்த்தும் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப பெரிய மூமெண்ட் இல்லை. அந்த ஒரு அரெஸ்ட்குள்ள அந்த 21% மார்க்கெட் ட்ராப் ஆனதுக்குள்ள தான் இருக்கு. இந்த மந்த்துமே பார்த்தீங்கன்னா நாட் ஏ குட் கேண்டில். ஸோ ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா வீக்கு பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல பர்டிகுலரா இந்த இடம் ஓகே இந்த பார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இங்க மார்க்கெட்டோடைய அந்த சப்போர்ட்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ரிஜெக்ஷன் சப்போர்ட், ஷேடோ சப்போர்ட், ஷேடோ சப்போர்ட் அண்ட் ஷேடோ சப்போர்ட். ஸோ இது வந்து ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் கணக்கு போட்டுறாதீங்க. அது இல்லை, இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல மார்க்கெட் தொடர்ச்சி என்ன பண்ணுதுன்னா சின்னதாக ரிஜெக்ஷன் பண்ணி மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ அப்போ இங்கேயும் என்ன ஆயிடுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆயிடுக்கு. ஸோ தட் இது வந்து இப்போ சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ இந்த வீக்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய அந்த ஹை ப்ரைஸ் அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம ஆல்மோஸ்ட் இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டோடைய ஹை ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 595. நம்ம எதிர்பார்த்தது 4,600. இப்போ வந்து இருக்கிறது 4,595.3. இதோடைய க்ளோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டோடைய 540 ஒரு 50 பாயிண்ட் மார்க்கெட்ல தள்ளி இருக்கு. பட் இந்த ஹைய மார்க்கெட் வந்து இந்த வீக் வந்து பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் கொஞ்சம் புஷ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோ அப்படிங்கிறது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேல இருக்கிற லெவல்ஸ்க்கு போறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டிஸ் உண்டு. ஓகே, ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த வீக் நடந்திருக்கு. அது மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல புஷ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம இப்போ ஒரு சேனல் போட்டிருக்கோம். இங்கிருந்து இந்த சேனலை டெஸ்ட் பண்ணி மார்க்கெட் கரெக்டாக நிற்கிறான். ஓகே, ஸோ கீழே இறங்கியும் மேலே போகலாம் அல்லது டைரக்டா இங்கிருந்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கும். பட் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது தான் பை எடுக்கணும். அப்ப நம்ம இந்த இடத்துல மார்க்கெட்ல பை சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா எடுக்கலாம். ஸோ இது என்ன ஃபார்மேட்ல அடுத்தது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு 4 hour சார்ட் போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த சேனல் இந்த பாத்தில் வந்து நம்ம ரெகுலராக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நேரமும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. ஸோ மார்க்கெட் இந்த ட்ராப் ப்ரைஸ் இப்படி ட்ராப் பண்ணதுக்கு கண்டிப்பாக இப்போ ஏன் இறங்க ஆரம்பிக்குதுன்னா இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட் பை ஆகும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு சேனல் பார்த்தா மார்க்கெட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ளஸ் இந்த மெயின் சேனலை பிரேக் பண்ணலை. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெயினான சேனலை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணலை, போய் டெஸ்ட் பண்ணி தான் நிற்குது. அடுத்த வரக்கூடிய வேவ்ல மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் போய் இங்கே இருக்கக்கூடிய 4,800 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸும் உண்டு. பட் அப்படி ரீச் ஆக ஆரம்பிச்சுட்டா கோல்டு வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்ல மார்க்கெட் வந்து அந்த மாதிரி வரும். இதே நம்ம வந்து ஒரு வேவ் தியரியில பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சி ஆர் தேர்ட் வே அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கன்ஃபியூஷன். ஓகே, என்ன ஆக போகுது அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த இந்த மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணணும். அதை பண்ணிட்டான். 4,600 வரைக்கும் எதிர்பார்த்தோம், 95 வரைக்கும் வந்துருச்சு. ரைட், இப்போ வந்து நெக்ஸ்ட் மேஜர் பாயிண்டா நம்ம எதிர்பார்க்கணும்னா இந்த டாப். ஸோ 4,475 பிரேக் பண்ணா நம்ம நம்பலாம். அதாவது அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் நிற்கணும். பெட்டர் 4,890க்கு மேலே மார்க்கெட் போய் நின்றுட்டா மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா இங்கிருந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் கிரியேட் பண்ணி கரெக்ட் ஆகி திருப்பி மார்க்கெட் மேலே போகும். ஒருவேளை மார்க்கெட் வந்து அந்த சைட்வே மூமெண்ட்ஸை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் திருப்பி இதை ரெசிஸ்டன்ஸ் ஆக்கி இப்படி கீழே வரும்போது இது உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் மோடில் மாட்டிக்கும். ஸோ இதுதான் கோல்டு இப்போ இருக்கிற கரண்ட் ஆப்ஷன்.
கம்மிங் வீக் நான் என்ன பண்ணணும், கம்மிங் வீக்ல நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பிரைஸ் வந்து இப்போ ஒரு இம்பல்ஸை மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இங்கிருந்து மேபி இப்படி மேலே போனால் கூட கீழே வரும். ஒரு ஏபிசி கரெக்ட் ஆகி மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ராப் கிடைக்கும், அதுக்கப்புறம் பை பண்ணலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா 4460 அந்த லெவலை நம்ம வந்து எதிர்பார்த்தோம். இந்த 4460 ஆர் 440 லெவல்ஸ்க்கு மார்க்கெட் வரணும்னு எதிர்பார்த்தோம். இன்னமும் நமக்கு அந்த லெவல் ஆக்டிவ்ல தான் இருக்கு. 4460க்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா அது வரைக்கும் செல் ஆகும். அங்க இருந்து மார்க்கெட் திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா, பை சான்ஸ் கிடைக்கும்போது பை ட்ரை பண்ணணும். யுஎஸ் அண்ட் ஈரான் வார் வந்து சிவியரா இருந்தால் கூட எக்கனாமிக்கல் நிறையா வந்து கண்ட்ரிஸ் இதை பாதிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த நியூஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அவ்வளோ இம்பேக்ட் கொடுக்காது. கம்மிங் டேஸ்ல இன்னும் குறையும். ரீசன் வந்து ஆல்ரெடி அந்த வார் வந்துருச்சு. அதுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ செட்டில் ஆயிட்டோம். ஓகே, இப்படிதான் பெட்ரோல் ரேட் ஏறப்போகுது, இப்படிதான் இந்த காஸ்ட் ஆஃப் ரேட் ஏறப்போகுது, இதுக்கு ப்ரிப்பரேஷன் வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கண்ட்ரியும். அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நியூஸ் எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி டெக்னிக்கலா கோல்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது திருப்பி சீஸ் ஃபயர் வரதுக்கான சான்சஸ் வந்து அப்கமிங் 2 வீக்ஸ்ல நடக்க வாய்ப்புகள் உண்டு. அப்ப நீங்க கேட்கலாம், இப்பதானே ஒரு அட்டாக் பெருசா நடந்திருக்கு, சீஸ் ஃபயரை வந்து வயலேட் பண்ணி நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட்ல இருக்கும். எதுவுமே இங்க ஃபிக்ஸட் கிடையாது. அக்கார்டிங் டு அவங்களுக்கு இந்த மார்க்கெட்னால மேனிப்புலேட் பண்ண முடியல அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா தே வில் சேஞ்ச் ஓவர் இட். எது வேணாலும் பண்ணுவாங்க யுஎஸ் கவர்மெண்ட். ஸோ இப்போ இந்த ட்ராப் வரும்போது மார்க்கெட் திருப்பி வயலேட் ரொம்ப அடிச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த ட்ராப் வரும்போது. பட் அரௌண்ட் திஸ் ஏரியா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஓரளவு அவங்களுக்குள்ள செட்டில்மெண்ட் ஸ்பீச்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் நமக்கு தெரியாது, நம்ம டெக்னிக்கலா மட்டும்தான் வேவ் பேஸ் பண்ணி டெக்னிக்கலா மட்டும்தான் இங்க ஒரு புஷ் தெரியறதுனால கோல்டு இன்வெஸ்டர்ஸ் திருப்பி வரணும்னா உங்களுக்கு நமக்கு வந்து ஈரான் அண்ட் யுஎஸ் உடைய அந்த கான்ஃபிளிக்ட் வந்து குறைஞ்சால் ஆட்டோமேட்டிக்கா இங்க கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிடும். அப்ப இது நடக்க சான்சஸ் இருக்கும். ஸோ டெக்னிக்கலாகவும் பாருங்க, கூட வந்து நியூஸ் ஃபேக்டரை ஆட் பண்ணுங்க. சப்போஸ் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கோம், இப்போ இதை வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஓகே, ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா வார் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஹெவியரா நடக்குது அப்படின்னா கோல்டு வந்து அப்பதான் கீழே போகும். 4300 தானே எதிர்பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 350 அப்படிங்கிற லெவல் எதிர்பார்த்தோம். அங்க பக்கத்துல வந்துட்டான், போதும். எக்ஸாக்ட் பாயிண்ட்டை நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. இங்கிருந்து மார்க்கெட் நல்லா புஷ் பண்ணி 600க்கு பக்கத்துலயும் வந்துட்டான். இப்ப நெக்ஸ்ட் அவன் 4460க்கு வரணும். வந்தால் பை ட்ரை பண்ணிடணும். இங்க எனக்கு செல் செட்டப் கிடைச்சா எடுக்கலாமா அப்படின்னா தாராளமா எஸ்எல் வச்சு எடுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலா நம்ம என்னதான் பார்த்தாலுமே நியூஸ்ல அவங்க வந்து மேனிப்புலேஷன் நடக்கிற காரணத்தினால உங்க அக்கௌண்ட்டை நீங்க சேவ் பண்ணணும்னா எல்லா ட்ரேட்லையும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணுங்க. ரைட். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்க போகிறது கொஞ்சம் மார்க்கெட் அப்சைட் போக போகுது. ஒரு ட்ராப் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகும். ஸோ இங்கேயே போய் நான் செல் பண்ணலாமா? இல்லை, வெயிட் பண்ணுங்க, மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரட்டும். ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 பக்கத்தில் வரட்டும். வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது செல் ட்ரை பண்ணுங்க. அது 4460க்கு போகும். திருப்பி 460 வந்தோடனே கண்ணை மூடிட்டு பை பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புக்கிங் பண்ணுங்க. மார்க்கெட்டிங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுதான்னு பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த செல்லை அப்படியே நம்ம விட்டுறலாம். ஸோ இந்த இடத்துல மேக்சிமம் புக்கிங் போட்டுறணும். கம்மியான லாட் சைஸ் மட்டும் வச்சுக்கணும். மார்க்கெட் ஒருவேளை டேர்ன் ஆகிற மாதிரி தெரிஞ்சா அந்த ஸ்டாப் அடிக்கிட்டுன்ட்டு இங்கே நமக்கு ஒரு பை இனிஷியேட்டும் பண்ணணும். செல்லும் நடக்கணும், பையும் நடக்கணும். இங்கே பை கிடைச்சிருச்சு அப்படின்னா தென் இது போய் இங்கே இருக்கக்கூடிய இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை உடைச்சிருச்சு அப்படின்னா மேலே போயிட்டு நமக்கு மார்க்கெட் வந்து பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய் டச் பண்ணும். அந்த பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த டாப்ஸ். ஓகே, இந்த டாப்ஸ் அல்லது இந்த டாப்ஸ்க்கு, இந்த 2 டாப்ஸ்க்கு தான் போகும். கூட வந்து நமக்கு சேனலோடைய டாப் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்வெர்ஸ் கட்டன் ஷோல்டரா வரும்.
இது வரைக்கும் மார்க்கெட் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இது தடுக்கும், செகண்ட் ஃபேஸ் இது தடுக்கும். இது தடுத்துருச்சு, இங்க போய் மார்க்கெட் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா இது ஒரு எக்ஸ்பான்ஷன் மோட்ல வரும். திருப்பி இங்க இருந்து மார்க்கெட் டிராப்பும் கிடைக்கலாம். அல்லது இதை வயலேட் பண்ணி உடைச்சா மட்டும்தான், நமக்கு 5000க்கு மேல போனா மட்டும்தான் மார்க்கெட் திருப்பி லைஃப் டைம் கையை போய் பிரேக் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். 5000 போகாம மார்க்கெட் வந்து ரேலி ஸ்டார்ட் பண்ணாது. இந்த ரேஞ்சஸ்குள்ள தான் மார்க்கெட் வந்து இருக்கும். இந்த கரெக்ஷன் மார்க்கெட்குள்ள தான் இருப்போங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்தடுத்தது மார்க்கெட் கிடைக்கும் போது, எங்களுக்கு செட்டப்ஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்க்கு அனுப்புங்க. சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த சேனல் அந்த மல்டி சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் நிற்குது. ஸோ இது வந்து ஒன் மோர் புஷ் ஹையராக கொடுக்க போது 82ல இருந்து நமக்கு $85 வரைக்கும் சில்வர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எனி பை செட்டப் பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. பிட்காயின் நேற்று கவர் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து இப்போ லைட்டாக மார்க்கெட் மேலே போகும். ஒரு 75 76 வரைக்கும் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா தாராளமாக ஸ்டாப் லாஸ் வச்சு செல் பண்ணுங்க. ஒன் மோர் ட்ராப் மார்க்கெட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஃபேஸ்ல தான் இருக்கு. இப்போ சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருந்து பை ஆகும். எனி பை செட்டப் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் போனோம் அப்படின்னம்னா இந்த சேனல் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த சேனலை நல்லா மார்க்கெட் வந்து நல்லா பிரேக் பண்ணிட்டு இங்க வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது ஒரு ஹெவியான பையிங் செட்டப் கிடைக்கும். அங்க நீங்க பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. செல் வந்து இப்போ வேண்டாம். பை செட்டப் இன்னும் ஃபார்ம் ஆகலை. கம்மிங் வீக்ல அது நடக்கும்போது பை எடுத்துக்கலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை விட்டு மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு இருக்கு. நமக்கு ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா இப்போ 95ல இருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த வீக் வந்து கொஞ்சம் அப்படியே நிற்கும் மிடில் வரைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வார் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஐஎன்ஆர் இன்னமும் மேலே போக சான்சஸ் உண்டு. 97 பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நமக்கு நிஃப்டி மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிடும். நிஃப்டியில் வந்து இன்னும் ஒன் மோர் இப்படி நடக்கும். இப்படி கீழே வந்துட்டு ஒரு கரெக்ஷன் கிடைச்சி திருப்பி இறங்க ஆரம்பிச்சா நல்லா ஹெவியாக மார்க்கெட் ட்ராப் ஆகும். ஸோ அது நடக்கட்டும், அப்போ நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.